யாரெல்லாம் வெற்றியாளர்கள் ஆகுறாங்க, யாரெல்லாம் பெரும் பணக்காரர்கள் ஆகுறாங்க, யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதாரணமா மாறுறாங்கன்னா தன்னோட தவறுகளை தானே திருத்திக்கிறவங்க, தன்னோட தவறுகளை தானே ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள், தன்னோட தவறுகளை நேர்மையின் வாயிலாக பார்க்கக்கூடியவங்க மட்டும் தான் என்ன ஆகுறாங்க, வெற்றி அடைகிறாங்க. ஒரு புத்தகமே இருக்கு, வெற்றியாளர்கள் பொய் சொல்வதில்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச புத்தகம். நான் வெற்றியாளர்களை பத்தி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சுயசரிதையில இருந்து முதல்ல படிச்ச புத்தகம் அதுதான். ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன்னாலே பொய் சொல்லியோ இல்ல மக்களுக்கு மேனிபுலேட் பண்ணியோ தான் பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்ததை மாத்தி உண்மை சொல்லியே என்ன பண்ண முடியும், நம்மளால வெற்றி அடைய முடியும்னு ஒரு பிசினஸ் மாடலை உருவாக்குனவரு. அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்த ஒருத்தருக்கு அவர் அட்வைசரா இருந்தாரு. அவர் சக்சஸ்ஃபுல்லான இருந்ததுக்கான காரணம் தன்னோட அட்வைசர்னு அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஒரு ஃப்ளோர்ல பேசியிருக்காரு கான்ஃபரன்ஸ்ல. உங்கள் வெற்றி உங்களை ஒரு பிரசிடென்ட்டோட அட்வைசர் லெவலுக்கு எடுத்துட்டு போகணுமே தவிர இன்னும் ₹1 நீங்க உங்களோட நேரத்தை மதிப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த நேரம் என்னவாதான் எடுத்துட்டு போவோம், உங்களை ஆட்டோக்கார்ட்ட ₹10 பேரம் பேசுற இடத்துக்கு தான் என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு போவோம். பாத்துருக்கீங்களா? ஆட்டோக்காரர் எவ்வளவு பேரம் பேசுவார், மிஞ்சி போனா எவ்வளவு பேரம் பேசுவார் உங்ககிட்ட, எவ்வளவு கேட்பாரு, ₹10. வேற ₹20 கேட்பாரு. என்ன பண்ணுவார், ₹50 கேட்கறாங்க, ஓகேவா? ₹500 பேரம் பேசினா கூட நான் மனசாட்சி ஒத்துக்குவேன். இப்ப அவர் ₹500 என்ன பண்ணாரு, பேரம் பேசினார். ஆனா அந்த ₹10 ₹50 அவங்க பேரம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா மைண்ட் செட்டை என்ன ஆயிருது அவங்களுக்கு சுருங்கிடுது. நான் இப்ப நிறைய இந்த ஓலா ஆட்டோல நம்ம டிராவல் பண்ற யூபர் இது இல்லாம பேசும்போதே என்ன அப்படின்னா 2 விதமான ஆட்டோக்காரர்களை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். காரணம் என்னன்னா, நான் ஆட்டோல ஏறி உட்காந்துன்னா பேசாமல் அப்படியே உருன்னு உட்காந்துட்டு பாட்டு கேட்டுலாம் போக மாட்டேன். நேரம் என்ன பண்ண அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவேன். எடுத்தோன்னே கேள்வி எப்படி லைஃப் போயிட்டு இருக்குன்னு கேட்டேன்னு ஓலா வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கான்னா 2 பதில் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் வேற எந்த பதிலும் வரல சார். நேர்மையா இருக்கவங்களுக்கு எது வந்தாலும் அதுல திருப்தி ஆயிக்கிறாங்க சார். ஆசைப்படுறவங்களுக்கு இது எதுவுமே பத்தாது சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரைனிங்கை ரொம்ப எக்ஸலண்டாக கொண்டு போற நந்தகுமார் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நினைக்கலாம் சில விஷயம் நாங்க கொடுக்கறதுன்னு, நாங்க இன்டிமேட் பண்ணி கொடுக்கறதுன்னு, ஆனா கொடுக்கறது கிடையாது. அவரு எங்க மண்டக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காண்டி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வர்றதுதான். சில விஷயம் தான் கொடுப்போம் சார். 75% அவரோட தாட் ப்ராசஸ் தெளிவா நிறுவனம் என்ன எதிர்பார்க்குது, நிறுவனத்துல என்ன எதிர்பார்க்காங்க, எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத தெளிவா மனிதர் மூலக்குள்ள என்ன இருக்கு, இதுதான் தேவை நிறுவனத்துக்குன்னு தெளிவா அதுக்கு அவுட்கமிங் பண்ணி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப நடக்கிறது எல்லாமே அதனாலதான் அடுத்த ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு. அடுத்தது இங்க இருக்க 4 லீடர்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா வழி நடத்துறாங்க. 2 மாசமும் சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை போய் இதுல இவரு சின்னது, இவரு பெருசு, அவங்க தாழ்ந்தவங்க, இவங்க உயர்ந்தவங்க இப்படிலாம் கிடையாது. எல்லாமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, எல்லாமே ஒற்றுமையா பல விஷயம் பண்ணியிருக்கோம். பல விஷயம் முன்னா இந்த ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நிறுவனம் நிறைய நாள் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு. அதுக்கு வேண்டிய கரெக்டான தளம் வந்திருக்கு. அது எந்த மாற்றம் கிடையாது. இப்ப லாஸ்ட்ல இருந்து வரலாம், சார் எடுத்ததுல இருந்து, இந்த வடிவேல் இதுல இருந்து. சோ ஆரம்பத்துல சொன்னப்போ வச்சுங்க, இது ஒட்டுமொத்தமா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது தான் ஒரு ஆள் யார், காமராஜர் ஏன் லீடரா இருந்தாரு, ஏன் கலைஞர் லீடரா இருந்தாரு, யார வேணா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால்தான் வெளில நிக்க முடியும். இப்ப 2 கட்சி இருக்கு சென்ட்ரல்ல ஆழ்ந்துகிட்டு, பிஜேபியும் 2 கட்சி. ஒரு கட்சி லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதனாலதான் அந்த கட்சி 2 வருஷமா 2 பீரியடா வரல. ஆனா இந்த வாட்டி கட்சியை பத்தி இந்த வாட்டி அவங்களோட பாலிசி ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரிசல்ட் வந்து பார்த்தா தெரியும். லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த மீட்டிங்கோட நோக்கமே ஒவ்வொரு ஆளும் லீடர்ஷிப் குவாலிட்டி இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணணும், டீம் ஹேண்ட்லிங் ஒவ்வொரு ஆளும் கொண்டு வரணும், அங்க இருக்கிற சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங். இந்த உங்களுக்குள்ள டீம் 20 பேர் 30 பேர் கொண்ட குழுவெல்லாம் கொடுத்தது அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவுட்புட் தான். இங்க சீட்டு, ஃப்ரண்ட் சீட், இந்த சீட்டுக்கு இப்ப சார் சொன்னாலும் இந்த சீட்டுக்கு நிறைய பேர் போட்டி போட்டோம். நாங்க பாக்குறது ஆயுத பூஜையில 1ல இருந்து 10க்குள்ள இருக்க சீட்டு தான். சரி சார். சோ இப்ப ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். சார் நிறைய ஹைப் கொடுத்துறாரு, நீங்க நம்ம ஒண்ணுமே ரெடி பண்ணல. ரைட், எப்பயுமே ரெடி பண்றது இல்ல, வரப்ப பேசுறதுதான். சோ என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு ஆள் ரொம்ப நம்பி ஆகணும். ஒரு ஆளை யார் நம்பணும், நம்மள நம்பணும். இது கம்மியா இருக்கு, சீரியஸா சொல்றேன். இது ரொம்ப கம்மியா இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, இது ஒரு சில பேர் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு சில பேர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஜாஸ்தியா இருக்கவங்க பத்தி அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
இப்ப இங்க பிளாட் இவ்வளவு பேர் பண்ற சொல்லணும், நமக்கு சொல்றது நம்ம சொன்னா பண்ணிடுவோமா? நம்ம தான் பண்ணவே மாட்டோம், நம்ம ஏன் சொல்லணும்? அப்ப யார் மேல யாருக்கு நம்பிக்கை இல்ல? சார் ஒண்ணு புரிஞ்சவங்க, நம்ம தணிக்கையில இங்க இருக்கோம்னா நாங்க எல்லாரும் உங்களை நம்புறோம், நீங்க உங்களை நம்புறீங்கிறது பெரிய கேள்வி. சீரியஸா நான் எப்பயுமே மீட்டிங்ல சொல்றதா வந்துட்டு, தணிகை ஆரம்பிச்சதுல இருந்து அதான் வந்துட்டு பழைய ஆபீஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தப்ப கூட நாங்க எப்பயுமே நம்பர் 1 தான் நினைச்சிருக்கோம். அப்ப நாங்க நம்பர் 1 இல்ல, ஆனா நாங்க நினைச்சுக்கிட்டு நம்பர் 1 தான். அது வந்து பெரிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து அப்பாவோட உழைப்புலாம் பெரிய காரணமா இருந்தா கூட எப்பயுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து என்ன எப்பயுமே வந்து நம்ம நம்பர் 1 கம்பெனிங்கிற எண்ணம் மட்டும் தான் எங்களுக்குள்ள இருக்கும். சோ நம்ம நம்பர் 1ங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்காங்கிறது பெரிய கேள்வி. அடுத்தவங்க நம்ம நம்பர் 1 நினைக்கலங்கிறது வேற, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் 1 மென்டாலிட்டியில இருக்குமாங்கிறது அது பெரிய மேட்டர். ஆக்சுவலா பெரிய மேட்டர். அதாவது இப்ப நீங்க ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவோம், அதுக்குரிய முயற்சியில ஈடுபடவும் மாட்டோமா? சோ அந்த நம்பிக்கை நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்புறீங்களா? நீங்க டாப் 5 குள்ள வரதுக்கு நீங்க எலிஜிபிள் நீங்க நினைக்கிறீங்களா? நம்பர் 1 மார்க்கெட் ஆறதுக்கு எலிஜிபிள் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு மாசத்துல நீங்க தான் டாப் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நீங்க நம்புறீங்களாங்கிறது பெரிய கேள்வி. சோ இது உங்க சாதாரண நான் தான் நம்புறேன் அப்படி கிடையாது, நீங்க ஆழமா நம்புறீங்களாங்கிறது விஷயம் இருக்குது. சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புறீங்கன்னா சூப்பர், பாராட்டிக்கலாம். நம்பாட்டி வந்துட்டு என்ன சார் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்மள யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இங்க இருந்து இருக்கீங்க, இங்க இருந்து எங்கேயோ போகணும்னு முடிவு பண்றீங்க, நீங்க போகணும் முடிவு எடுத்து நீங்க போக முடியும் நம்பினா மட்டும்தான் உங்களால போக முடியும், இல்லாட்டி போகும். சோ சிம்பிளா சார், ஃபர்ஸ்ட் நம்மள முழுசா நம்புறோமா பாத்துக்கோங்க. சோ இப்ப நம்புறவங்க கிட்ட வர, சோ சில பேருக்கு என்னதுன்னா 40 பிளாட் 50 பிளாட் இல்ல இங்க தானே சொல்றோம். ஒண்ணு இதுல 2 விதம் இருக்கு. என்னதுன்னா சும்மா கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த நம்பிக்கை அப்ப மட்டும் இருக்கும், அந்த உத்வேகத்துல ஒரு நம்பிக்கை. அதாவது அசோக் சூப்பரா சொல்லுவாரு, என்ன கோடி சோடா உற்சாகம், கோடி சோடா குடிக்கும் போது ஒரு தெம்பு இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது மீடியா வெளில போகும்போது கீழே போகும்போது சார் ஒரு விஷயம் நீங்க வாயில சொல்லுங்க வாக்கா இருக்கும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது என்ன சார் இருக்கணும்? அது வாக்கு உறுதியா இருக்கணும். சும்மா இங்க கேக்குறாங்க இங்க சொல்றோம் அப்புறம் போய் நம்ம பண்ண முடியல பரவாயில்ல எல்லா கோட்டையும் அடைச்சு ஃபர்ஸ்ட் இருந்து பரோட்டா சாப்பிடணும்னு இருக்க கூடாது. கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். நீங்க 10 பிளாட் சொல்லிட்டீங்களா, 20 பிளாட் சொல்லிட்டீங்களா, 30 பிளாட் சொல்லிட்டீங்களா, அது வந்து கமிட்மெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கமிட் ஆயிட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்குரிய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே இங்க மிஸ்டேக். இங்க வந்துட்டு பாதி பேர் தான் இந்த நம்பிக்கையோட பிரச்சனை, பாக்கி பாதி பேருக்கு என்னதுன்னா கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க, கமிட்மெண்ட்ட அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஹோம்வொர்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கமிட்மெண்ட்க்கு ஹோம்வொர்க் இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு வந்து இங்க உட்கார்றோம்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய எஃபர்ட் தெரியுமா இருக்கு? இந்த மீட்டிங்ல இங்க வந்து நம்ம உட்கார்றோம்னா இதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய எஃபர்ட். வியாபாரம் நம்ம தான் பண்றோம், எந்த வகையான மாற்றம், பெரிய பாராட்டுகள் பெரிய கைத்தட்டுகள் எல்லாத்துக்கும். ஆனா வந்துட்டு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு எஃபர்ட் இருக்குங்கிறத சொல்லுவார். ஒரு சைட் ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்ல புக்கிங் பின்னாடி எவ்வளவு எஃபர்ட் இருக்கு. சோ அதுக்குரிய ஹோம்வொர்க் பண்றோமா? அந்த 5 பிளாட் 10 பிளாட் வருதுன்னா அதுக்குரிய ஹோம்வொர்க் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோமாங்கிறது பெரிய விஷயம். சோ அதுக்கு பின்னாடி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும். பெருசு என்னன்னா நம்ம சில நெருக்கடி சொல்லுவோம், நாங்களும் உங்கள்கிட்ட சொல்லுவோம் லேண்ட் ஓனருக்கு செட்டில் பண்ணணும், பாதி பணத்தை இல்லை எப்படியோ கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மார்கேஜ் பண்ணிடுவோம். மார்கேஜ் பண்ணோம்னா இன்னும் ராஜாவாய் ஆயிடுறீங்க. எங்க போகுது? மார்கேஜே பண்ணியாச்சு, அந்த பணம் வந்து பேங்க்ல இருக்கிறாங்கன்னா எங்க எப்ப பேங்க்லயே இல்லை, அந்த பணம் சுத்தமா கடன்ல இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நான் எல்லா மீட்டிங்லையும் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, நம்மளுடைய நவீனமான உலகத்துல எதுவா இருந்து என்ன மோட்டிவேஷன் என்ன கொடுத்தா கூட அடிப்படை நமக்கு என்ன, பிளாட்டை புக் பண்ணணும். 2வது என்ன பண்ணணும்? அட்வான்ஸ் வாங்கணும், அதை வந்து அக்ரிமெண்ட் கொண்டாடணும், அக்ரிமெண்ட் ஆனோடனே அதை ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டாடணும். அதானே முழு வெற்றி. நம்ம என்ன பண்றோம்? பாதி கிணத்துலயே விட்டுட்டு அடுத்த கிணறு வந்தோடனே இந்த பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், புல்லு நல்லா பசுமை அங்க வந்தோடனே இதை விட்டுட்டு போயிடுறோம். அதனால தயவு செய்து நான் கொஞ்சம் இதோட சொல்றேன்னு நினைக்காதீங்க, அதுல ஃபுல்லா கவனமா இருங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. மணியோ அசோக்கோ நந்தகுமார் சார் சொல்றதோட என் அனுபவத்துல உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப என்ன இது முடிஞ்சிருச்சாப்பா இல்லையாப்பா? எக்ஸ்போர்ட் இது போட்டு நம்ம பொருட்காட்சி முடிஞ்சிருச்சா? ஏன்னா பொருட்காட்சி மாதிரி 1000 பொருட்காட்சி தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு.